போன 2 வீடியோஸ்ல எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி உருவாக்கணும், எவ்வளவு சேர்க்கணும், எங்க வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா ஒரு கேள்வி இன்னும் இருக்கு. எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா மட்டும் போதுமா? ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பில் வந்தா அதையும் அதே ஃபண்ட்ல இருந்தே சமாளிக்க முடியுமா? அதுக்கான பதில் தான் இந்த வீடியோல. நம்ம ஃபினான்ஷியல் ரோட் மேப்ல சேமிப்புக்கு அடுத்த முக்கியமான படி ப்ரொடெக்ஷன். ஏன்னா சேமிப்பை உருவாக்குறது முக்கியம், ஆனா அதை பாதுகாக்கிறது அதை விட முக்கியம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். எமர்ஜென்சி ஃபண்ட் சின்ன சின்ன அதிர்ச்சிகளை சமாளிக்க. எடுத்துக்காட்டுக்கு வண்டி ரிப்பேர், திடீர் பயணம், சில மாதங்கள் வேலை இல்லாம இருக்கிறது, இப்படி. ஆனா ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தா அது எமர்ஜென்சி ஃபண்டையே காலி பண்ணிடலாம். அதனால தான் எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் வேலை வேற. ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். முருகன், வயசு 54, ஓய்வுக்காக கொஞ்சம் கொஞ்சமா 6 லட்சம் ரூபாய் சேமிச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கல. ஒரு நாள் எதிர்பாராத சர்ஜரி, ஹாஸ்பிட்டல் பில் 4,50,000 ரூபாய் ஒரே நாள்ல. பல வருடங்கள் கடினப்பட்டு சேர்த்த சேமிப்புல பெரும்பகுதி போயிருச்சு. இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு வேணும்னாலும் வரலாம். இப்போ அதே பில் 2 பேரை யோசிங்க. ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் இல்ல, முழு செலவும் சொந்த பாக்கெட்ல இருந்து. இன்னொருத்தருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, பெரும்பகுதியை இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்குது. அதுதான் பிரீமியம்க்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் உள்ள வேறுபாடு. ஹெல்த் இன்சூரன்ஸ்னா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சிக்கலானது இல்லை. நீங்க ஒரு பிரீமியம் கட்டுறீங்க, அதுக்கு பதிலா பெரிய மருத்துவ செலவுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா கேஷ்லெஸ் வசதியும் கிடைக்கும். அதோட உங்க சேமிப்பை தொட வேண்டிய நிலைமையும் வராது. இங்க தான் நிறைய பேருக்கு குழப்பம். எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு, இன்சூரன்ஸ் எதுக்கு? ரெண்டும் முக்கியம், ஆனா ரெண்டுக்கும் வேலை வேற. எமர்ஜென்சி ஃபண்ட் உடனடி செலவுகளுக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கு. ஒன்று இல்லாம இன்னொன்று முழுமை அடையாது. இன்னொரு முக்கியமான காரணம், ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க கட்டுற பிரீமியம் கிடைக்கிற கவரேஜை விட ரொம்ப குறைவா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு வருடம் 10,000 ரூபாய் பிரீமியம், ஆனா 5 லட்சம் ரூபாய் வரை கவரேஜ் கிடைக்கலாம். இந்த எண்கள் பிளானுக்கும் வயசுக்கும் மாறும், ஆனா கருத்து ஒண்ணுதான். சின்ன பிரீமியம், பெரிய பாதுகாப்பு. நான் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன், கம்பெனி இன்சூரன்ஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கழிச்சு எடுக்கலாம், இப்படி நாம எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம். ஆனா விபத்தும் நோயும் முன்னாடியே சொல்லிட்டு வராது. அதனால தாமதம் பண்ணாதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் தேர்வு பண்ணும்போது பிரீமியம் மட்டும் பார்த்தா போதாது. கவரேஜ் போதுமா, வெயிட்டிங் பீரியட் என்ன, என்னென்ன கவர் ஆகாது, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் எப்படி, இந்த கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்ச பிறகுதான் முடிவு எடுக்கணும். ஒரு விடயத்தை மட்டும் நினைவில் வைங்க, இன்சூரன்ஸ் ஒரு செலவு இல்லை, அது உங்க சேமிப்புக்கு ஒரு கவசம். ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்தாலும் உங்க ஃபினான்ஷியல் லைஃப் தடுமாறாம இருக்க அது உதவுது. அதுதான் உண்மையான நிம்மதி. சுருக்கமா 3 கருத்துக்கள். 1, எமர்ஜென்சி ஃபண்ட் மட்டும் போதாது. 2, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க சேமிப்பை பாதுகாக்கும். 3, சீக்கிரமா தொடங்குறது தான் எப்போதும் நல்ல முடிவு. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களை பாதுகாக்கும், ஆனா நீங்க இல்லாத நேரத்துல உங்க குடும்பத்தோட ஃபினான்ஷியல் லைஃபை எது பாதுகாக்கும்? அதுதான் நம்ம அடுத்த வீடியோ. டேர்ம் இன்சூரன்ஸ் குடும்பத்துக்கு எது தேவை? அதை கண்டிப்பா பாருங்க. இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். நன்றி, மீண்டும் காண்போம். இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.